இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. அவர் என்ன செய்தார்? அப்போ தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். இது எந்த நாள்? வாரத்தின் முதல் நாள். அப்போ நம்ம சபை எந்த நாள்ல கூடுறோம்? உயிர்த்தெழுந்த நாள்ல கூடுறோம். நம்ம உயிர்த்தெழுந்த கூட்டம், செத்து போன கூட்டம் இல்ல. நமக்கு இப்போ என்னது தேவையில்ல? இப்போ ஓய்வு தேவையில்ல. ஓய்வு இனி வரும் நமக்கு. ஆனா இப்போ நீ எப்படி இருக்கணும்? உயிருள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். ஒன்னாவது நாள்ல கூடுற கூட்டம் உயிருள்ள கூட்டம். தூதர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இந்த முதலாவது நாள்ல தான் என்ன செய்தாங்க? கூடுனாங்க. ஆகினால்தான் வாரத்தின் முதல் நாள்ல கிறிஸ்தவர்கள் கூடுறது. அங்கு சொல்லப்பட்ட அந்த ஓய்வு நாள் நமக்குரியது இல்ல. அதை மறந்துடுங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இப்போ ஆறாவது நாள்ல மனுஷன் நிச்சயப்படுறான், சிருஷ்டிக்கப்படுறான். அஞ்சாவது நாளும் சிருஷ்டிப்பினாள், ஆறாவது நாளும் சிருஷ்டிப்பினாள். இப்போ தான் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். இப்போ ஒவ்வொரு பகுதியா நீங்க கடந்து வரும்போது 5 நாட்கள் தேவன் உண்டாக்குனார், அநேக காரியங்களை புதுப்பித்தார். ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன செய்யறது? திரும்பவும் புதுப்பிக்கிறது. இந்த காரியத்தை தான் அவர் செய்துகிட்டே வந்தார். ஆனா ஆறாவது நாள்லையும் 5வது நாள்லையும் சிருஷ்டிப்பின் தொழிலை செய்துட்டார். திரும்ப இது செய்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம அடுத்த சத்துல பார்ப்போம் இல்லையா? இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? 4 நாள். இன்னைக்கு இது எத்தனாவது நாள்? 4வது. இது 4வது நாள். பைபிள் இன்னைக்கு இந்த சிருஷ்டிப்பை பற்றி பார்த்துட்டே வந்தோம். மற்ற காரியங்களை சிருஷ்டித்தத, உண்டாக்கப்பட்ட காரியங்களையும் பார்த்தோம். ஆனா 6வது நாள்ல யார் சிருஷ்டிக்கப்படுறா? மனுஷன் சிருஷ்டிக்கப்படுறா. நாளைக்கு அந்த ரகசியத்தை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பாருங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. மெசேஜ் புரிஞ்சவங்க புரியாதவங்க இல்லையா? எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, இந்த 4வது நாள் கர்த்தாவே ஒரு சிறு செய்தியை கொடுக்க நீர் கிருபை செய்தீர். செய்தி உம்முடையது, மகத்துவங்கள் உம்முடையது, கௌரவம் உம்முடைய தகப்பனே, மகிமை உம்முடையது. நாங்கள் கர்த்தாவே இந்த இடத்தில் நிற்கிறோம். நீர் பேசுகிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். அந்த தேவைகளுக்கு தகுந்தவாறு நீர் பேசுகிறீர் தகப்பனே. நாங்கள் அதை அறியவில்லை. சகல துதி கனத்தையும் நீரே ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தல்லும். தூர இடத்திலிருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர்களை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஊழியக்காரர்கள் உம்முடைய தூதர்கள் பா. ஊழியக்காரர்களை அக்கினி துண்டாக நீர் உபயோகப்படுத்துகிறீர். அக்கினி ஜுவாலையாக நீர் சிருஷ்டித்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளை எடுத்து உபயோகப்படுத்தும். இந்த செய்திகளை கேட்டு கடந்து செல்லும் போது அவர்களும் அக்கினி துண்டாக மாறட்டும். பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் நான் முழுக வேண்டிய ஸ்நானம் ஒன்று உண்டு. கர்த்தாவே, அந்த காரியத்தை இப்பொழுது செய்வீராக. சகல இடங்களிலும் உம்முடைய நாமத்தின் மகிமை பற்றி எறியட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஜீவனை பெற்றுக்கொண்டு, ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு, ஜீவ மன்னாவை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும். அதற்கென்று உம்முடைய பிள்ளைகள் எடுத்த முயற்சியை ஆசீர்வதித்தலும். கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்தலும். அநேக மடங்காக பெருக்கி நீர் திரும்ப கட்டளையிடும். உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம். ஆமென்.